பிரித்திகா பொம்மை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிங்க. அது என்னைக்கு வருது, எப்போ வருது, அதனுடைய வரலாறு என்னன்னு நேற்றே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னோட சேனலில் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து தெய்வங்களுக்குமே உரிய நாள்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சித்ரா பௌர்ணமிங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஆகட்டும் அல்லது சிவன் ஆலயங்கள் ஆகட்டும், அங்கே எல்லாருமே கிரிவலம் போவாங்க. அப்படி கிரிவலம் போக முடியாதவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அப்படி கிரிவலம் போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யறதுன்னு சொல்லி அதை பற்றின முழு தகவல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது வழக்கங்க. ஏன் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே அந்த பாவ கணக்குகளை வந்து குறிப்பிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்றது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சித்திரகுப்தருங்க. அந்த சித்திரகுப்தர் வந்து அவதரித்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் சித்திரகுப்தரை வழிபாடு செஞ்சோமே ஆனால் கண்டிப்பாக நம்ம பாவ கணக்குகளில் இருந்து சற்று குறையுங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு சித்திரகுப்தரை வந்து நாம வழிபாடு செய்யலாம். சித்திர அன்னங்கள் எல்லாமே படைத்து வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் கிரிவலம் எல்லாமே போவாங்க. அப்படின்னு நாம சித்ரா பௌர்ணமியோட சிறப்பம்சங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாகவே இப்படி நம்ம சித்திரகுப்தர் உருவானதுக்கு மூல காரணமே நம்மளுடைய சிவபெருமான் தான். ஆக்குறதும் அவர் தான், அழிக்கிறதும் அவர் தான், உருவாக்குறதும் அவர் தான், உருக வைக்கிறதும் அவர் தான், பாவங்கள் செய்ய வைக்கிறதும் அவர் தான், பாவங்களை போக்க நினைக்கிறவரும் அவர் தான். இப்படி நாம் சிவபெருமானை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இன்னைக்கே வீடெல்லாமே சுத்தபத்தம் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. காலையில் அப்படி இல்லைன்னா காலையில் கூட ஆனால் கண்டிப்பாக அதிகாலையில் நீங்கள் வீடை சுத்தபத்தம் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் இன்றைக்கே பண்ணிட்டீங்கன்னாலும் நல்லது. நீங்கள் நாளை காலையிலேயே எழுந்திரிச்சு சுத்தபத்தம் பண்ணிடுவீங்கன்னாலும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்படி வீட்டை வந்து சுத்தபத்தமாக வச்சுட்டு சிவபெருமானுடைய திருவுருவப்படம் இருந்துச்சுன்னா அந்த திருவுருவப்படத்தை நல்லா தொடச்சிட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. வீடை நல்லா சுத்தம் செய்துட்டு நீங்களும் தலைக்கு காலையிலேயே குளிச்சிடணுங்க. அதிகாலை 4 மணி டு 5 மணிக்குள்ளே இந்த வேலை எல்லாமே முடிச்சிடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் அதிகாலை நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் அல்லது மாலை நேரத்திலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அதிகாலையில் செய்யறது ரொம்பவே சிறப்புங்க. ஒரு சிலரால் செய்ய முடியும், ஒரு சிலரால் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஆனால் முடிந்தவரை அதிகாலையை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் வில்வ இலை கிடைச்சதுன்னா வில்வ இலையை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு கொண்ட கடலை அல்லது எளிமையான முறையில் கல்கண்டு கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ளலாங்க. உங்களால் முடிஞ்சால் புளிசாதம், சர்க்கரை பொங்கல் கூட நீங்கள் செய்து வைத்து கொள்ளலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சவரை செவ்வரளி மாலை, நந்தியாவட்டப்பூ மாலை, வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த பூ எளிமையான முறையில் கிடைக்குமோ அந்த பூக்களை எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிவன் பார்வதி இருக்கிற திருவுருவப்படம் இருந்தால் இன்னமுமே ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வில்வ இலை இருந்துச்சுன்னா அந்த வில்வ இலையை வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை நீங்கள் பாராயணம் செய்தாலே போதுமானதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுமே தீருங்க. ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுவுமா வர்றதுனால, அதுவும் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிடுங்க. 5 மணிக்கு ஆரம்பித்து 6 to 7க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த நேரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தாங்க கணக்கு. அந்த செவ்வாய் ஓரை நேரம் வர்றப்பையும் நீங்கள் இந்த பூஜை செய்யறது இன்னும் சிறப்புங்க. இப்பேற்பட்ட கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சொத்து குவிப்பு வழக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீருங்க. இந்த ஒரு வரி மந்திரம், நீங்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே இதை பயன்படுத்த முடியாது. இந்த ஒரு வரி மந்திரத்தை கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் நிச்சயமாக 108 முறை சிவபெருமானை மனதார நினைத்து கீழே ஒரு விரிப்பு மாதிரி விரிச்சுக்கோங்க. வெறுமன தரையில் அமராமல் ஒரு விரிப்பு மாதிரி விரிச்சு கொண்டு 108 முறை இந்த ஒரு வரி மந்திரத்தினை நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க. 108 முறை கணக்கு வந்து எண்ணிக்கை மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள்
உங்கள் கைகளில் ருத்ராட்ச மாலை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, வில்வ இலை சிவபெருமானுக்கு உரிய இலைங்க. அதனால் வில்வ இலையை வைத்து கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளலாங்க. அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக 108 முறை இந்த பௌர்ணமி மட்டும்தான் நான் செய்யணுமா, நீங்கள் தொடர்ச்சியாக அதிகாலை உங்களால் 48 நாட்கள் செய்ய முடியும்னாலும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் கூட நீங்கள் செய்யலாம். ஏன் இந்த சித்ரா பௌர்ணமி சொல்கிறேன்னா, இது சிவபெருமானுக்கே உரிய நாள் இல்லைங்களா, பாவங்களை போக்கக்கூடிய நாளில் நீங்கள் செய்யும் பொழுது இதனுடைய சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும், நேர்மறை ஆற்றல் அதிகமாகவே இருக்குங்க. அந்த ஒரு வரி மந்திரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிங் வங் நம சிவாய, ஷிங் வங் நம சிவாய, சிங் வங் நம சிவாய. இந்த மந்திரத்தினை 108 முறை நீங்கள் பாராயணம் செய்து கொள்ளலாங்க. இதில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் உடனே விடையளிக்கிறேன். எம்பெருமான் சிவனின் அருளின் ஆசியினாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும்னு நான் கண்டிப்பாக எம்பெருமான் சிவனிடம் வேண்டிக் கொள்கிறேங்க. இதில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் உடனே விடையளிக்கிறேன். சரிங்களா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.